வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஸ்மால் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். இந்த ஸ்மால் ஆசிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, ரொம்ப பேசிக்கான விஷயந்தான். சரியா, நீங்கள் டிஆர்பி மட்டும் இல்லாமல் செட் எக்ஸாமோ நெட் எக்ஸாமோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்மால் ஆசிலேஷன் தான் ரொம்ப என்ன சொல்லுது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. சரி, ஆனால் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாருன்னா சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் பற்றி கேட்டிருந்தாரு. சின்ன விஷயம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ்னா அப்படின்னு என்ன பார்த்துக்கலாம். ரைட்டா, ஒவ்வொரு வீடியோ உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு மேக் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். சரியா, சரி, லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். ரைட்டா, சரி. பார்த்தீங்கன்னா ஜென்ரலைஸ்டு மொமெண்டம் அண்ட் சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ். சைக்ளிக் கோஆர்டினேட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா பி சீக்வல் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். பிகே சீக்வல் டு டோ எல் பை டோ கியூகே டாட் திஸ் இஸ் கான்ஸ்டன்ட் ஒன் when the Lagrangian is not time explicity and also a not explicity of a qk which is called as cyclic coordinates. இன்னும் பார்த்தலாமா, நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், Lagrangian ஈக்குவேஷன் என்ன தெரியும், d by dt dou L by dou qk dot minus dou L by dou qk is equal to 0. தெரியுமா, இது Lagrangian ஈக்குவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி நம்ம ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் என்ன தெரியும், ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் pk is equal to Hamiltonian equation கிடையாது, Lagrangian equation in the generalized momentum. சரியா, generalized momentum or the canonical momentum pk is equal to dou L by dou qk dot. அப்போ பாருங்க, dou L by dou qk dot is equal to pk. இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுமா. சரி, பண்ண வரும் d by dt, இது பேர் என்ன பண்ணணும், pk மைனஸ் dou L by dou qk equal to 0. சரியா, இப்போ என்ன பண்ணலாம், இதை வந்து அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ d by dt which is pk equal to dou L by dou qk. ரைட்டா, இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி நம்ம தெரியும் dpk by dt எப்படி எழுதிக்கலாம், pk டாட் equal to என்ன எழுதிக்கலாம், dou L by dou qk. ரைட்டா, இப்போ என்ன பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும். இன்டெகிரேட் பண்ணணும், அப்போ என்ன வரும், pk equal to 0. ரைட்டா, என்ன dou L by dou qk வந்து 0. அப்போ pk equal to 0. இப்போ என்ன ஆயிரும், இந்த டைம் என்ன ஆயிரும், 0 ஆயிரும். சரியா, அப்போ இது 0 ஆயிடுச்சு, it means it's a constant. சரியா, not 0, constant. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, thus whenever the Lagrangian is a function does not contain a coordinates qk explicitly, the generalized momentum pk is a constant in motion. This is a constant. Pk is equal to the constant, which is nothing but a motion in the constant one. So then the coordinate qk is called cyclic coordinates. Thus the qk is a cyclic coordinates. This is a cyclic coordinates. சரியா, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. cyclic coordinates மீனிங் இதான். The cyclic coordinates which is also called as ignorable coordinates. Ignorable coordinates. சரியா, then what is mean by the first integral? The first integral is nothing but f of qk dot comma t is equal to 0. Sorry, the constant one, which is called as a first integral of the motion. What does mean the first integral of the motion? The equation is called the equation the generalized momentum pk, generalized momentum pk and the conjugate to a cyclic coordinate qk. What does mean the conjugate? Conjugate is nothing but pk is nothing but qk is nothing but pk is a conjugate அப்படினு அர்த்தம். The conjugate cyclic coordinate qk is a constant in motion. Thus the equivalent to the integrate the equation of motion once under the certain condition which is called the first integral of the motion. சரியா, இதான் this is a first integral of the motion. ரைட்டா, இப்போ வந்து ஸ்மால் ஆசிலேஷன்ஸ்னா என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா, இந்த ஸ்மால் ஆசிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதில் மட்டும் இல்லை, நம்ம ஃபர்தராக படிக்கக்கூடிய மாலிகுலர் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, வைப்ரேஷன்ஸ், மாலிகுலர் ஃபிசிக்ஸ், வாட் எவர் இட் இஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வைப்ரேஷன்ஸ், அதாவது ஆசிலேஷன்ஸ் தான் பேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி இருக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஆசிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் ஸ்மால் ஆசிலேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் கொண்டு வரணும், பொதுவாக ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு கொண்டு வரலாமே, ஏன் அப்படின்னா
இந்த ஆசிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆசிலேஷனோட ஆம்ப்ளிடியூட் பார்த்தீங்கன்னா வெரி ஸ்மாலாக இருக்கும். வாட் இஸ் மீன் தி ஆம்ப்ளிடியூட்? இப்போ இதான் ஒரு நம்ம ஆல்ரெடி தெரியும் சைன் வேவ். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சைன் வேவ் எடுத்துருக்கேன். அப்போ ஆசிலேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிகள் வந்து ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு மேலேயும் கீழே ஆசிலேட் ஆகுது பார்த்தீங்கன்னா, விச் இஸ் கால்ட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி அப்பர் சைட் அண்ட் லோயர் சைட், தட் இஸ் நோட் அண்ட் மோட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட். A particle displays the maximum from the center point, that is equilateral point. அதாவது மைய பாயிண்ட் சொல்லும் போது மைய பாயிண்ட்ல நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுதோ which is called amplitude அப்படிம்பாங்க. சரியா? இதான் இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தானே இருக்குது. அப்போ அந்த லெவலில் ஏற்படக்கூடிய ஆசிலேஷன் which is called ஸ்மால் ஆசிலேஷன்ஸ். சரியா? சரி, நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், இந்த மாதிரி வேவ் ப்ராபகேட் ஆகுது. ஆசிலேஷன் சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன்னா நம்ம இந்த மாதிரி வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்படி இந்த வேவ் ப்ராபகேட் ஆகையில பார்த்தீங்கன்னா ரெண்டு வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா கோஇன்சைட், இஸ் நத்திங் பட் இஸ் சூப்பர் பொசிஷனில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா விச் இஸ் கால்ட் இஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நார்மல் மோட். இது உள்ள வருது படிப்போம், நார்மல் மோட் ஆர் மோடு. சரியா? மோடு. இந்த ரெண்டு வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் நத்திங் பட் ரெண்டு வேவ் பார்த்தீங்கன்னா கோஇன்சைட் ஆகுது. சேம் ஃபேஸ் ரைட்டா? சேம் ஃபேஸில் இருக்கிறதுனால விச் இஸ் கால்ட் நார்மல் மோட்ஸ் அப்படிம்பாங்க, சிம்பிளி மோட்ஸ் அப்படிம்பாங்க. தென் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சன் ரிலேஷன். What does mean the dispersion relation? The dispersion relation is nothing but the relation between the wavelength and the frequency of mode. That is a wavelength and frequency of modes. This is called dispersion relation. ஒன்னும் எப்படி கேட்டாங்கன்னா what is the relation between the wavelength and the frequency mode அப்படின்னு கேட்டாங்கன்னா dispersion relation டிக்கெட்ஸ்னா முடிஞ்சு. சரி, கேட்கலாம் தெரியல, தெரிஞ்சுட்டு தப்பு இல்லை. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது potential energy and equilibrium. இதான் ரொம்ப முக்கியமானது. ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர், that is a potential energy. This is energy equilibrium. சரி, first we know that the potential energy is a function of V is equal to a function of Q1, Q2 up to Qn. Q is nothing but is a position, right? Position, that is a displacement அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ இது நம்ம ஆல்ரெடி போன லக்ராஞ்சியன் அண்ட் ஹாமில்டோனியன் பார்த்துருக்கோம். QK அண்ட் ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் பார்த்துருக்கோம். அப்போ ஜெனரலைஸ்டு கோஆர்டினேட்ஸ் இஸ் நதிங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். சரி, டிஸ்பிளேஸ்மெண்ட் குவான்டிட்டி. அப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கும். அகைன் நமக்கு என்ன கிடைக்கும்னா வெலாசிட்டி அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு ஆக்சலரேஷன் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். நம்ம ஒரு நோட்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் GK அப்படின்னு கேட்டுமா ஒரு சப்ஸ்கிரைப் கூட கேட்டிருந்தார். ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் GK which is called as minus dou V by dou QK. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி. ரைட்டா? ஃபோர்ஸ் இஸ் அதே விட எனர்ஜி. ரைட்டா? எனர்ஜி. இப்போ K is equal to 1 to n. ரைட்டா? இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, K நம்ம ஆல்ரெடி போடுறதானே. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the system is said to be in equilibrium. ரொம்ப முக்கியமானது, the system is in equilibrium. GK is equal to minus dou V by dou QK at equilibrium point. ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னா 0 வச்சுக்கோங்க. ஈக்குலிபிரியம் பாயிண்ட் 0 வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 0. இந்த ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான். அட் ஈக்குலிபிரியம் பொசிஷன் the energy, there is a potential energy, varying the potential energy is equal to 0 or the generalized force is a 0, 1. ரைட்டா? ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த பாயிண்ட், ரொம்ப முக்கியமானது. சரியா? சரி, அவ்வளோ இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்தோம். தட் இஸ் வேரியிங் பொட்டன்ஷியல் எனர்ஜி with respect to the QK is equal to 0 at equilibrium point அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம் பார்க்க போகிறோம். ரைட்டா? ஆல்ரெடி இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நான் பிளேலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு திரும்ப விட சொன்னால் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள் அண்ட் நியூட்ரல் ஈக்குலிபிரியம். சரியா? ஸ்டேபிள் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃப் இருக்கு. ரொம்ப முக்கியமான கிராஃப். the relation between the potential energy with respect to Q. சரியா? potential energy. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி வேரி. அப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே. இப்போ நீங்கள் வந்து ஈக்குலிபிரியம் பாயிண்ட் அப்படின்னா ஒரு சென்டர் பாயிண்ட், ஒரு ஆதார புள்ளியை வச்சுட்டு அதை பொறுத்து தான் ஆசிலேஷன் ஆகுது. நம்ம வந்து இந்த சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேஷன் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொன்னோம். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஒரு தஞ்சாவூர் பொம்மை எடுத்து வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களுக்கு தள்ளி விட்டாலும் அப்படி இப்படி ஆடி அசைஞ்சு ஸ்டேபிளாக ஒரே பாயிண்ட்ல தான் இருக்கும். ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்டராக இருக்கும். அப்போ
இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கு, இதுதான் தஞ்சாவூர் பொம்மை வச்சுக்கோங்க. இப்படி தள்ளி வச்சுக்கோங்க, இப்படி 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 இப்படின்னு போயிட்டு ஆடிட்டு இதோட பாயிண்ட் எக்ஸ்ட்ரீமம் பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டுமே சேமாக இருக்கும். அதுக்குலாம் இப்படி இப்படி போயிட்டு வந்து ஸ்டேபிளாக வந்து நின்றுக்கிறோம். ரைட்டா, நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்தாலும் அந்த இவ்வளோ எனர்ஜி கொடுத்தோம்னா இங்கிருந்து போய் இங்கிட்டு அதே இது போய் அப்படியே அதோட ஆசிலேஷன் போய் குறைஞ்சிடும். இந்த டிசைட் டேம்பிங் ஆசிலேஷன் அப்படிவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வரும். இதே இது நீங்கள் ஒரு முட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்க, முட்டை எக், அந்த எக்கை வச்சுட்டு ஒரு ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரி வச்சுட்டு ஒரு தள்ளி விட்டு முன்னேறும், திரும்ப அதே பொசிஷனுக்கு வருமா? வராது. அப்படியே இப்படி சாஞ்சு உருண்டு உடஞ்சிடும். அதே தான் விச் இஸ் கால்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அப்போ அந்த தஞ்சாவூர் பொம்மை எக்ஸாம்பிள் ஃபார் தி ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். ஆல்சோ இஸ் நம்ம காம்பவுண்ட் பண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டில் செஞ்சுருப்போம் யூஜிஎன் பிஜியில். காம்பவுண்ட் பண்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை மையமாக வச்சு காம்பவுண்ட் பண்டல் அது சிம்பிள் பண்டலாம் இப்படி வச்சுட்டு அப்படியே இப்படியே ஆடி வந்து சென்டராக ஒரு பாயிண்ட்டை பொறுத்தா இருக்கும். அதோட நம்ம வந்து பாயிண்ட்டை கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை தாண்டி போகாது. ஆனால் முட்டை பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டை தாண்டி போய் அது வந்து உடஞ்சி போயிடும், இல்லாட்டி கீழே வந்து திரும்ப அந்த பழைய பொசிஷனுக்கு வராது. விச் இஸ் கால்ஸ் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அதான் இந்த கிராஃப் மாதிரி போட்டுருக்காங்க. அப்போ ஒரு பாயிண்ட் நம்ம வந்து எனர்ஜி கொடுக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுக்கும் அப்படின்னா இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப இது வரைக்கும் போயிட்டு அந்த எக்ஸ்ட்ரீமம் பாயிண்ட் சேம் பாயிண்ட்டுக்கு போயிட்டு திரும்ப அதே நிலைமைக்கு வந்துடும், இந்த பொசிஷனுக்கு வந்துடும். விச் இஸ் கால்ஸ் ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு இந்த குடிக்க வச்சுக்கோங்களேன், இந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துட்டு இப்படி பார்த்துக்கலாம். This is called stable equilibrium. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியமுக்கு இந்த உங்களுக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுக்கணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி. முட்டையை தள்ளி விட்டோம்னா சுடப்புன்னு உடஞ்சி கீழே அப்படியே ஓடி அதே தான் போயிடுச்சுன்னா போனதான், திரும்ப வந்து பழைய நிலைமைக்கு வராது. அதான் கிராஃப் பார்த்தீங்கன்னா இப்படி போகுது ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துக்கு. அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. நீங்கள் எனர்ஜி கொடுத்தீங்கன்னா இப்படி மிட்டாம போயிடும், உங்களுக்கு மேக்ஸிமம் போன சான்ஸ் இல்லை, இப்படி போயிட்டு இப்படி கூடி வந்துடும். இதான் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம். இந்த பாயிண்ட் அன்ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னா இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் நம்ம எனர்ஜி வாட்டர் என்ன எனர்ஜி எடுக்குமோ அது பொறுத்து இருக்கும். சரியா, இதுதான் potential energy curve ஓடிமாங்க. This is called potential energy curve. Potential energy curve. சரியா, இதை நம்ம ஆல்ரெடி என்ன பண்ண இந்த கண்டிஷன் தான் போட போகிறோம். என்னன்னா நம்ம ஆல்ரெடி இருந்துலையும் இந்த வேரியிங் பொட்டன்ஷியல் தட் இஸ் ஜெனரலைஸ்டு ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் இஸ் ஈக்குவல் டு 0. நமக்கு இந்த ஈக்குவேஷன் எங்கிருந்து வந்துச்சு? உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டியில் படிச்சிருப்பீங்க. இந்த எனர்ஜி the difference relation between the energy to the potential energy, force to the potential energy, F equal to minus del V படிச்சிருப்பீங்கல்ல, electricity and magnetism படிச்சிருப்போம். F is equal to minus del V. இந்த del is nothing but gradient அப்படின்னு படிச்சிருக்கோம், வெக்டாரில் படிச்சிருக்கோம் gradient. அப்போ gradient வந்து minus dou V by dou. இங்கே வாட்டர் டிசி, இங்கே வந்து x q எடுத்துக்காங்க, நம்ம வாட்டர் டிசி x எடுத்துக்கலாம், இல்லாட்டி வேறு ஆர் வாட்டர் டிசி இன்னொன்று எடுத்துக்கலாம். சரி, பொசிஷன். சரி, இது வந்து பொட்டன்ஷியல் பற்றின ஒரு காம்பினேஷன். உங்களுக்கு வந்து நான் நோட்ஸும் கொடுக்குறேன். ரைட்டாக இந்த இது வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுனால சொல்லிக் கொடுத்துருக்கேன். நோட்ஸ் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இனிமேல் தான் போடணும்னு நினைக்கிறேன், போட்டு உங்களுக்கு போட்டு விட்டுருந்துச்சா, நிறைய இருக்குது வேணாம். சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர். நீங்கள் நேராக பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா ஒரு வேணாம் ஒன்றும் புரியாது, நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கேட்கணும். ரைட்டா, சரி, ஒன் டைமென்ஷனல் ஆசிலேட்டர் வேணும். ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V is equal to இஸ் நத்திங் பாருங்க சொல்லிக்கிறேன். இப்போ V Q0 plus dou V by dou Q at 0 Q minus Q0. இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? நம்ம ஜென்ரலாக எப்படி இருக்கலாம், f of x x0 plus x minus x0 தெரியுதா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்கா? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? என்ன சீரிஸ்? இட்ஸ் நத்திங் பட் டாய்லர் சீரிஸ். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி எந்த ஃபார்மேட் எழுதுறோம்னா ஒன் டைமென்ஷனில் இந்த சீரிஸ் ஆஃப் டாய்லர் சீரிஸில் எழுதுகிறோம். சரியா, டாய்லர் சீரிஸில் எழுதிக்கணும். உங்களுக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் போகுது, நான் விட்டுட்டேன். அப்போ இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரீக்வன்சி எடுக்க போகிறோம். அந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிற ஒரு டேர்ம் எடுக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சி, ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் அண்டு எம் மாஸ். இதுக்குள்ள ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான இதை வச்சு சம் கேட்பாங்க. ரைட்டா, அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது இந்த ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம். நமக்கு எவ்வளோ எனர்ஜி கொடுக்குமோ அதுக்கான டேர்ம்ஸ் மட்டும் போதும் நமக்கு. ஹையர் ஆர்டர் டேர்ம்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. டிசெட்டும் வி டபுள் டேஸ், வி ட்ரிபிள் டேஸ், 4 டேஸ் இந்த மாதிரி நமக்கு தேவையில்லை. சரி, அப்போ என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா V of Q is equal to half dou square V by dou Q square into Q minus Q0 square. இது செகண்ட் ஆர்டர் டேர்ம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே V0 போட்டோம், இங்கே வந்து Q minus Q0, இங்கே பார்த்தீங்கன்னா Q minus Q0 the whole square. இதுக்கு அடுத்து வர டேர்ம் தான் எடுத்துரும். சரியா, அப்போ if we put dou square V by dou Q square is equal to K. இது இப்போ என்ன பண்ணணும்? K. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? அப்போ Kங்கிறது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் எப்படி மென்ஷன் பண்ணலாம்? K is equal to
dou square v by dou x square. இங்க வந்து சாரி q square போட்டுக்கலாமே. both are the same, x or q are the same. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸ்மால் ஆசிலேஷன்ல ஆசிலேஷன் பீரியட் ஆஃப் ஆசிலேஷனோ இல்லாட்டி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. k is equal to dou square v by dou q square ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாயிண்ட். சரியா? அப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும், என்ன சொல்றது, இந்த ஹார்மோனிக் ஆசிலேஷன் அப்படின்னு ஹார்மோனிக் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒத்திசைவு அப்படின்னு சொல்லுவாங்க சேம். அப்போ ஹார்மோனிக் ஆசிலேட்டரில் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி V is equal to half k x square x star square சாரி x square நமக்கு ஆல்ரெடி தெரியுங்களா. இங்கே வந்து நம்ம x square என்ன எடுத்துருக்கோம், q எடுத்துருக்கோம். அப்போ half k q square ரைட்டா. இங்கே ஆல்ரெடி தெரிஞ்சதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் தி ஆசிலேஷன். சரியா? half k x square ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரிஞ்சு வச்சு நமக்கு என்ன வரும், கைனடிக் எனர்ஜி ஆல்ரெடி வந்து half m v square ரைட்டா. அப்போ m v square இங்கே என்ன எழுதிக்கலாம், இப்போ t is equal to half m q dot square. q டாட்ங்கிறது சென்டிமீட்டர், vங்கிறது என்னது half m vங்கிறது என்னது v is equal to dou x by dou whatever it is dx by dt ரைட்டா. அதேதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ v is equal to dou x by dou dt அப்போ x டாட்னா அப்போ x டாட்ங்கிறனால q டாட் எடுத்துக்கும். அப்போ t is equal to half m x m q dot square ரைட்டா. ரெண்டுமே சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதிக்கலாம். கம்பைன் பண்ணி எழுதினா கிடைக்கும், ஈக்குவேஷன் ஃபார்முலா கிடைக்கும். என்ன கிடைக்கும், கம்பைன் பண்ணி எழுதிட்டோமா, எழுதுமா, l is equal to half m q dot square minus half k q square ரைட்டா. சரி, ரெண்டுமே எழுதியாச்சு. அப்போ என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணது நமக்கு என்ன தெரியும், லெக்ராஞ்சியன் ஈக்குவேஷன் dou by சாரி d by dt dou l by dou q dot minus dou l by dou q k equal to 0 ரைட்டா. இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டர் தான் கண்டுபிடிக்கணும், அதான் ஈஸி உங்களுக்கு. dou l by dou q கண்டுபிடிக்கணும். அப்போ எதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இது. சரி, செகண்ட் என்ன பண்ணணும், qk டாட் dou l by dou qk டாட் இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதை கிடைக்கக்கூடிய டேர்ம் வந்து அகைன் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு t. இதில் வந்து q இருந்தாலும் qயும் சேர்த்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வேணா உங்களுக்கு போட்டு பார்த்தோமே ரைட்டா. அப்போ என்ன வரும், dou l by dou qk சாரி dou q சீக்கிரம் என்ன வரும், அப்போ 1 by 2 k 2 q ரைட்டா. அப்போ என்ன வரும், ரெண்டு kq ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் dou l by dou q டாட் இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவோம், m q டாட் அகைன் என்ன பண்ணுவோம் வித் ரெஸ்பெக்ட் டு t. அப்போ d by dt dou l by dou qk டாட் என்ன வரும், m q டபுள் டாட். இந்த இது கிடச்சிச்சு, இது கிடச்சிச்சு, ரெண்டு என்னமோ ஆட் பண்ணிடணும். இதை தூக்கி இங்கே சப்ஸ்டிட் பண்ண. அப்போ என்னணும், m இங்கே மைனஸ் வருங்களா, மைனஸ் இருக்கலாம், மைனஸ் ரைட்டா. அப்போ m q டபுள் டாட் ப்ளஸ் இங்கே ஒரு மைனஸ் இங்கே மைனஸ் ரெண்டுமே ப்ளஸ். அப்போ என்ன வரும், k q = 0 கிடைச்சிச்சா. சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த இதில் வேறு எப்படி எழுதிக்கலாம், இந்த டபுள் டாட் இருக்கா. சரி, இது வேறு எப்படி எழுதிக்கலாம், q டபுள் டாட் ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் q = 0. அப்போ ஒமேகா என்ன வரும், இப்போ பாருங்கள் இந்த டைம் நம்ம எழுதிட்டோம். அப்போ இதை கொண்டு வரணும், எப்படி வந்துச்சுன்னா இது வந்து காமனாக டிவைட் பண்ணலாம் m ஆல். அப்போ என்ன வரும், q டபுள் டாட் ப்ளஸ் k by m q = 0. சரியா? அப்போ இது பண்ண எடுத்துருவோம், ஒமேகா ஸ்கொயர் எழுதுவோம். ஒமேகா ஸ்கொயர் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒமேகா ஸ்கொயர் = k by m முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சரி, கொஸ்டின் ஒரு டைம். அப்போ ஒமேகா ஸ்கொயர் = k by m. அப்போ நமக்கு ஒமேகா வேணும், என்ன பண்ணுவோம், ஒமேகா = k by m சொன்னோமா. கேங்கிறது ஒரு ஆசிலேஷன் கொடுத்தா k which is equal to அப்போ எப்படி எழுதிக்கலாம், dou square v by dou x square that is q square by m. ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒமேகா. ஆல்ரெடி நமக்கு பீரியட் ஆஃப் ஆசிலேஷன் கேட்டாங்கன்னா பீரியட் வந்து 2πf. அப்போ ஒமேகா = 2πf ரைட்டா. அப்போ எஃப்ங்கிறது ஃப்ரீக்வன்சி. அப்போ இது கீழே கொண்டு வரலாமா, ஒமேகா பை 2πf. எஃப்ங்கிறது 1/t. அப்போ t என்னன்னா t = 2/π ஒமேகா. இதை சப்ஸ்டிட் பண்ணோம்னா இது கிடைச்சோம். இதுதான் ஸ்மால் ஆசிலேஷனில் ரொம்ப ரொம்ப பேசிக்கானது. இதில் எது ரொம்ப முக்கியமான சொல்லியிருக்கோம், k = dou square v by dou q square that is x square, அல்லது இந்த இடத்துல ஒமேகா ஸ்கொயர் = k by m, அல்லது ஒமேகா = k by m. இங்கே கேக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணுவோம், k = ஒமேகா dou square v by dou x square or q square. உங்கள் சம்பளம் வந்து பெரும்பாலும் x square அல்லது r square தான் கொடுப்பாங்க. அப்போ dou v square by dou x square ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு.
சரியா? இதை வச்சு தான் பெரும்பாலான சம்ஸ் கேட்குறாங்க, கிளாசிக்கலில் சம் கேட்குறாங்க, இதை பொறுத்து தான் கேட்பாங்க. சரியா? சரி, உங்களுக்கு இன்னைக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறேன். சரியா? உங்களுக்கு பிடிஎஃப் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம டெலகிராம் சேனல் போடுறேன். டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா VPN யூஸ் பண்ணி VPN ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். இல்லாட்டி டெலகிராமில் போய் அந்த சர்ச் பார் பார்த்தீங்கன்னா சர்ச் பாரில் போய் NPA Physics டைப் பண்ணிங்கனாலும் நம்ம சேனல் ஓப்பன் ஆயிரும். கிளிக் பண்ணி சேர்ந்துக்கோங்க. பிடிஎஃப் அதெல்லாம் போட முடியும்னா நம்ம வேறு எதுவுமே சென்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம டிரைவில் போட்டோம்னா ஒவ்வொரு ஆளுக்கும் பெர்மிஷன் கொடுக்க வேண்டியதில்லை, என்ன பண்ணு தெரியல. அதனால் உங்களுக்கு டெலகிராமில் போட்டாச்சு. சரி, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இதோட அப்ளிகேஷன் 2 coupled oscillator, டைட்டாமிக், செக்குலர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரைட்டா? சரி.